காவேரி எடுத்தது நல்ல முடிவு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இதுக்கப்புறம் நம்ம இவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத வீடியோட கடைசியில் சொல்றேன். இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்தில் அஜயோட அம்மாவை போய் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அவங்க விஜய் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றத நம்பி நம்ம தாத்தா அண்ட் காவேரி இவங்க ரெண்டு பேரும் போய் அவங்க கிட்ட பேசுறாங்க. பட் அவங்க வர மறுக்கிறாங்க. இதை தவிர்த்து வேற ஏதாவது வலை இருந்துச்சுன்னா போய் பாருங்க, என்ன நீங்க எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வெண்ணிலாவுக்கும் சரி தாத்தாவுக்கும் சரி ஒரு மிக பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டான் அப்படின்றதுக்காக நீ இந்த மாதிரி பண்றியாமா, அவன் ஆபத்துல இருக்கான் அப்படின்னு சொல்றேன், நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. பட் நான் அங்க உண்மையை சொன்னேன் அப்படின்னா நிச்சயமா அஜய் நல்லா இருக்க முடியாது. எனக்கு விஜய் எப்படியோ அஜயும் அதே மாதிரி தான். நீங்க இருக்கிறீங்க விஜய்க்கு, ஆனா அஜய்க்கு அப்படி யாரும் கிடையாது. அஜய் இன்னும் ராகினி அண்ட் பசுபதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறான். நான் ஒருவேளை அங்க சாட்சி சொன்னேன் அப்படின்னா அவனோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும், என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இப்ப காவேரி இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அவங்களும் தாத்தாவும் அப்ப நேரம் மறுபடியும் பாத்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு தான் போறாங்க. அவங்க இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பசுபதி, ராகினி, நம்பிராஜன், வெண்ணிலா இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போனவங்க வெறுங்கையோட திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இலக்காரமா இருக்குது. ஏன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இப்ப வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அசால்ட்டா இருக்கிறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இந்த விஷயத்துல தோத்துட்டாங்க இல்லையா நம்ம காவேரி. சோ அது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்துது. அப்ப லாயர் கூப்பிட்டு பேசுறாரு. என்ன காவேரி, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது போல, ஏன் அப்படின்னா இவங்க பிரஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டிப்பா சீக்கிரமே கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப தாத்தா ஒரு முடிவு எடுக்கிறாரு. சரி, நான் போய் வெண்ணிலாட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி தாத்தா போய் முதல்ல வெண்ணிலாட்ட பேசி பாக்குறாரு. வெண்ணிலா மசிஜே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சரிப்பட்டு வந்தாலும் அவங்க விஜய் மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் பக்கத்துல இருக்கிற பசுபதியா இருக்கட்டும், நம்பிராஜனா இருக்கட்டும், அவங்க அந்த விஷயத்தை சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு நியாயம் தான் வேணும், எங்களுக்கு விஜய் இதுக்கப்புறம் மாப்பிள்ளையா வரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிருக்கான். அவன் எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தா யார் உயிரோட இருக்கிறது, நாளைக்கு எங்களை வெண்ணிலாவை கொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவும் அதே விஷயத்த சொல்லிட்டு தான் நிக்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் வேலையாகாது அப்படின்றது காவேரிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம களத்துல இறங்கினாதான் இந்த விஷயம் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்றாங்க அப்படின்னா, நேர வெண்ணிலாவை பார்க்க போய் நீ என் கூட கொஞ்சம் தனியா வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதற்கு ஆரம்பத்துல வர மறுக்கிறாங்க. இல்ல, நான் உன் கூட வரமாட்டேன், உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதற்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்பிக்கை இல்லை, ஓகே நல்லா யோசிச்சு பாரு, நான் நினைச்சிருந்தேன்னா நான் உன்னை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கலாம், நான் உன்னை கூட்டு விஜய் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் ஏன் அந்த விஷயத்த பண்ணலன்னு தெரியுமா, விஜய் எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் அப்படின்றதுனால தான் நான் அந்த ஒரு விஷயத்த பண்ணல. இப்பவும் நான் சொல்றேன், விஜய்க்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஒருவேளை இவ கூப்பிட்டவா போயிருவாளோ, அப்படி போயிட்டோம் அப்படின்னா இவங்களோட பிளான், பசுபதி, ராகினி இவங்களோட பிளான் நடக்காது அப்படின்றது நல்லாவே தெரியும். சோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. ரைட்டு, நம்ம மாட்ட போறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம காவேரி தான் பேசுறாங்க. நீ என் கூட வா, உன்னோட பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்யூஷன் தரேன், நான் உனக்கு விஜய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என்ன நீ நம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெண்ணிலாவும் நம்பி போறாங்க. இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.